அன்னைக்கே ஒரு நாள் விஞ்ஞாபனம் பண்ணேன், பர்த்தாவனுடைய திருவடியில் அடிக்கடி விழும்படியான பெண் பிள்ளையா இருந்தா, அடியேன் 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 என்று பர்த்தாவனுடைய அடியை விடாத பெண் பிள்ளையா இருந்தா பர்த்தாவனுடைய கேசத்தையே பிடிச்சு விடலாம். ஆண்டாள் திருப்பாவையில அடிபாடின்னு ஆரம்பமா கேசவனுடைய கேசமே பிடிச்சு விட்டா. ஏன் இவெல்லாம் விழலேன்னு, இவா விழறதாவும் தெரியல, இந்த பர்த்தாவுக்கு கேசம் இருக்கதாவும் தெரியல. அவன் கேசம் இருந்தான்னு கேசத்தை பிடிச்சுக்கொள்ள, அவன் கேசவன் தான். இங்கதான் அர்த்தம் சொல்றார். யாரு கேசவன் தெரியுமா? வங்க கடல் கடைந்தானே அவன் கேசவன். வங்கம்னா கப்பல், கப்பலோடு கூடிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம் க்ஷீரசாகரம். பகவான் கடைந்தான். கடந்த காலத்துல என்னாச்சு? மாதவன் பெரிய விராட்டியார் அடைந்தான். பகவானுடைய கேசம் கேசவன். ஆச்சாரியர் வியாக்கியானம் பண்ணா, இந்த அசுராளன் தேவர்களும் கூடியிருக்காளே, அமிர்தம் வருமா, அமிர்தம் கிளறுமா, அமிர்தம் உண்டாகுமான்னு அந்த தேவர்களோ அசுரர்களோ சமுத்திரத்தை பார்த்துருக்கா. ஆனா 1000 தோளால் அலகலர் கடைந்தானே அந்த கேசவனுடைய கேசத்தை யாரும் பார்க்கல. கேசவனுடைய கேசத்தை பார்க்க வேண்டியவா தேவர்கள் அசுரர்கள். அவ அமிர்தம் கிளறுமான அமிர்தத்தை உற்பத்தமாகுமான அதை பார்க்கிறாளே தவிர ஒருத்தரும் கேசவனுடைய கேசத்தை பார்க்கல. ஆண்டாளுக்கு வருத்தான், அன்னைக்கு இருந்தவா பார்க்கல, இன்னைக்கு நான் பாடுறேன், நாம் கேசத்தை பாடலாம் என்று பார்க்க வேண்டியவா பாராத கேசத்தை ஆண்டாள் பாசுரம் பாடினோம். அந்த காலத்துல தவில் வித்வான்கள், அந்த காலத்துல சங்கீத வித்வான்கள் எல்லாருமே, எல்லா சங்கீத வித்வான்களா கட்டு குடுமி, நல்ல குடுமையோடு தான் இருப்பா. சங்கீத வித்வான்கள்லாம் நாரஸ்வரக்காரெல்லாம் குடுமையோடு தான் இருப்பா. இந்த மிருதகங்காரெல்லாம் குடுமையோடு தான். அத்தனை தவில்காரெல்லாம் குடுமையோடு தான். தவில்ல தனியாவர்த்தனம் ஒன்று உண்டு. இந்த தனியாவர்த்தனம் 1 மணி நேரம். சில பேருக்கு அது பிடிக்காது, எழுந்து போடுவா. அந்த பிரகடனத்துல எழுந்து போடுவா. மிருதக வாசிக்க ஆரம்பிச்சா எழுந்து போடுவா. சங்கீதம்னா கேட்பா. சில பேர் சங்கீதம் பிடிக்காது, தவில் வாசிச்சா பிடிக்கும். தனியாவர்த்தனம் அவன் நல்ல கட்டு குடுமையை இருப்பாளா, நல்ல குடுமையை முடிஞ்சுட்டு தவில் வாசிக்க ஆரம்பிப்பா. தனியாவர்த்தனம் ஏற்படுமானால் அபாரமான ஜெதி சுரங்கள்லாம் வாசிக்கிறா. என்ன ஆறுது? இந்த கட்டு குடுமையை அவிழ்ந்து போடும். நம்ம ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ணா, அவ குடுமி அவருதோ இல்லையோ, வங்க கடல் கடைந்தானே அவன் குடுமி கட்டு குடுமி அவிழ்ந்து போச்சு. அந்த அவிழ்ந்த கேசத்துக்கு ஆண்டாள் பாசுரம் பாடுற கேசவனை என்று நாயனார் அதுக்கு அனுகுணமா வியாக்கியானம். அதுக்கு அர்த்தம் சொல்றார். கோபிமார்கள் அப்படித்தான், கண்ணன் அப்படித்தான். கோபிமார்கள் என்ன பண்ணா, வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசப்படுத்த தயிரரவம். கோபிமார்கள்லாம் தயிர் கடையிற காலத்துல வாச நறுங்குழல் ஆட்சியர், அவ குழல் இருக்கிறதே கேசம், கட்டி முடியெல்லாம் அவிழ்ந்து போறதான். அதுபோல கண்ணனுக்கு உண்டோன்னு கேட்டார், அதை சொல்ற. கண்டையொன்கண் மடவாளுருத்தி கீழே அகத்து தயிர் கடைய கண்டு. பக்கத்துல கேண்ட திருமாளிகை, கண்ணனுடைய திருமாளிகை கேண்டவத்து திருமாளிகை. அந்த திருமாளிகை பெண் பிள்ளை ஒருத்தி தயிர் கடைய ஆரம்பிச்சாலாம். பார்த்தானும் பெருமான் உடனே உள்ள வந்துட்டானா, ஒல்லை நானும் கடைவன், நானும் கடையிறேனே, ஏ பெண் பிள்ளாய் நானும் கூட கடையிறேனே. அர்த்தம் சொல்றார். தேவர்கள் அசுரர்கள் கடைய ஆரம்பிச்சா நானே கடைவன்கிறான். இந்த பெண் பிள்ளை கடைய ஆரம்பிச்சா நானும் கடைவன்கிறான். நானே கடைவன் வேற, நானும் கடைவன் வேற. தேவர்கள் கை பண்ணணுமா, அசுரா கை பண்ணணுமா, நானே கடையிறேங்கிறான். ஆனா அந்த கோபி கை படலாம் இல்லையோ, அதுக்காக உள்ளுக்குள்ளே ஒல்லை நானும் கடைவன் சொல்லி என்ன பண்ணா, பண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ வான்முகம் வியற்ப செவ்வாய் துடிப்ப தன் தயிர் நீ கடைந்திட்டவண்ணன் தாமோதரா மெய்யறிவன் நானேன்னு ஆழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. அதை சொல்றார் வியாக்கியாரா. ஒரு சிறு பாத்திரம், அதுல இவ்வளவு தயிர், அதை கடையிற போதே வண்டமர் பூங்குழல் தாழ்ந்து உலாவுதா இருந்தா இவ்வளவு பெரிய சிறுசாகிறான். அதை கடைந்தானால் பெருமான் கேசம் அலை எரியாதோ. வங்க கடல் கடைந்தான், மாதவனானான். கேசவனுடைய கேசம் பிரசஸ்த கேசபாஷா, அதை கேசவனின். அது என்ன ஆச்சரியமான பாசுரம் தெரியுமா? திருச்சந்த விருத்த பாசுரம் உதாகரித்தார். நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரம். நம்மாழ்வார் பாசுரம் பண்ணார், சூழல் பலபலவல்லான். சூழல்னா அவதாரம். பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள், 1 2 1000 2000 சூழல் பலபலவல்லான். உன்னை சொல்லுமேன்னு கேட்டார். கேழல் ஒன்றாகி இடந்தானே வராக பெருமான் வராகாவதாரத்தை பிரஸ்தாவித்தார் நம்மாழ்வார். அவதாரங்கள் பலபலான்னார். அந்த அவதாரங்களுக்குள்ள ஒன்றை சொல்லுவேன்னா கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் சொல்லல. ஆழ்வார் ஈடுபட்ட அவதாரம் வராகாவதாரமா இருக்கிறபடியால் கேழல் ஒன்றாகி இடந்தான்னு அவனை கேசவன் சொன்னார். ஆழ்வார் நம்மாழ்வார் கேசவன் தான். நம்ம ஆச்சாரியர் கேட்டார், பிரசஸ்த கேசவாசம் ராமனுக்கு இருக்கலாம், கண்ணனுக்கு இருக்கலாம், 1000 தோளால் அலகடல் கடைந்தானே அவருக்கு இருக்கலாம். இந்த கேசவன் வராக பெருமான வர்ணிக்கிறாரே, வராகத்துக்கு பிரசஸ்த கேசம் உண்டா கேள்வி. அதுக்கு நம்மாழ்வாருடைய திருவுள்ள கருத்தான். நான் வராகத்துக்கு கேசம் உண்டுன்னு சொல்றேன். எங்க தலைவர் இருக்காரு, எனக்கு அடுத்த பெரியவர் இருக்காரு திருவள்ளுப்பிரான், அவரை கேளுங்க. பாசனின்ற நீரில் வாழும் ஆமையான கேசவா. அவர் பாசுரம் பண்ண ஆமையான கேசவான். எங்க திருச்சந்த விருத்தன் திருமசப்பிரான் ஆமைக்கு கேசவன் பேர் வச்சார். நான் வராகத்துக்கு கேசவன் பேர் வேண்டாம். இங்க நாயனார் வியாக்கியானம் பண்ணா, ஆமையே கேசவனானால் வராகமே கேசவனானால் வங்க கடல்கள் இந்த மாதவன் ஏன் கேசவனாக மாட்டான்? அது ரெண்டையும் வியாக்கியானம் பண்ணா. அந்த கேசமே சொல்லும்படியான பகவான் எப்போதுமே கேசவன் தான். பகவான் எப்போதுமே புண்டரீகாட்சன் தான். பகவான் எப்போதுமே சீமான் தான். அவனுடைய சீமத்தம் அவனை விலகாது.
புண்டரீகாட்சத்தம் விலகார் தாமரக்கண்ணன் எப்போதும் தான் அந்த எம்பெருமானுடைய கேசவத்துவத்தை வங்கக் கடல் கிடந்த மாதவனை கேசவனை அந்த எம்பெருமானை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறஞ்சி அங்கு அப்பற கொண்டார். பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை சங்கமல தண்டறியல் பட்டவிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவர் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறாள்.